நான் உங்களுக்காக தான் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ அதனால் இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்க்கு வந்து பண்ணாக்க சரியாக என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 100 கணக்கில் போடுவேன், பட்டு மிஸ் ஆனாலும் மிஸ் ஆயிரும். ஸோ ஒரு 15 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண ரெகுலராக நம்மளுடைய சேனலில் எப்படி வீடியோ வருமோ ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ அதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இது லிஸ்ட் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க, மேலே ஃபாண்ட் இருக்கா அது கில் பண்ண கீழே வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது கில் பண்ண கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன், ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை சைட் இருக்கா அது கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கில் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது கில் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் அந்த லேயருக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு இந்த லிங்க்ஸ் இருப்பாருங்க ஸோ அது வரைக்கும் நம்ம எஸ்எம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கில் பண்ணிட்டு சைடில் கலஃப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க, மேலே தொடர் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க, கீழே சென்டர் வரைக்கும் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ மேலே பிளாக் கரே உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க. இப்போ கீழே வந்து பண்ண இந்த லெஃப்ட் சைடில் பிளாக் கலர் இருக்கா அது கில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் இருக்கா அது கில் போயிட்டு உங்களுக்கு சைடில் என்ன கலருமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பண்ண இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியோ கொடுத்து இந்த 3 இமேஜை வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவு பண்ணிக்கோ. ஃபஸ்ட் இந்த ஃபுல்லாக இருக்கிற இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கன் செல் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட் இருப்பாருங்க ஸோ அதுக்கு கீழே வரவங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூணு சருக்கு அது கீழ் போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஷோகிற மாதிரி கரெக்டாக அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த இமேஜை நீங்கள் கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் கலர் எடிட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இதில் சுட்னு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடஸ்ட் இந்த கில் போயிட்டு சரி வேலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மட்டும் போதும் கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் வந்து பண்ண பேக்ரவுண்ட் என்ன கலர் கொடுத்துருந்தோம் அதுக்கு ரிலேட்டட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ண உங்களுடைய ஃபாண்ட் வந்து பண்ண சேஞ்ச் ஆகலாக்க அது எப்படி ஃபிக்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலாக்க அந்த சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் இங்கே கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் செகண்ட் இருக்கும் அது கில் பண்ணாலே போதும் சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆகலாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேல் நம்ம டெக்னிக் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவிட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம ஆட் பண்ண அந்த பிஎன்ஜி இருப்பாரு அதுக்கு நேரம் செல்லு கடுமையாக இருக்கா அந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே இருக்க லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கில் பண்ணாலே போதும் இது வந்து பண்ண ஒரு குரூப் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நம்ம குரூப் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு போயிட்டு இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கீஃபம் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு சைடில்
கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது கீழ் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருப்பாருங்க அது கில் பண்ணுறீங்க. இதில் ஃபேர் நோட்னு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாட் செட்டிங் இதை கில் போயிட்டு ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க ஒரு 0.3030 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்தா ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எடிட் பண்ண ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு டூப்ளிகேட் லேயருக்கு அது வந்து பண்ணிங்க கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பிக்கை சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த லேயருக்கு இந்த பிக்கை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கையும் அதுக்குமே லேயருக்கையும் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கில் பண்ணாலே போதும் அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க பிக் ஆகிடும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கில் போயிட்டு செலக்ட் ஆப் யூஸ் பண்ணி உங்களோட பிக் அந்த மாதிரி ஆட் ஆடுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ பிக் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கீழே ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கில் பண்ணிவிட்டு கீழே எடிபிஎஸ் இருக்கா அதை கில் பண்ணுங்க. இதில் சைஸுக்கு நேர் எஸ்ஒய் இருக்கா, எஸ்ஏ வந்து பண்ண ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல 385 இருக்குது. இது 10 வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 395க்கு வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே 225 இருக்கா, இது வந்து பண்ணாக்க 235 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இது ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த பாக்ஸை கில் போயிட்டு டூபிள் லேயருக்கு அது கில் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு கீழே எடிபிஎஸ்ஸில் போயிட்டு இது ஒன்றும் 10 வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 95 இருக்கா, கரெக்டாக 405 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பண்ணாக்க 45 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்குங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு கலஃப் இருக்கா அது கில் போயிட்டு ஒயிட் கலர் இங்கே கொடுத்துக்குங்க. இப்போ கீழே ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு கலஃபில் போயிட்டு ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி ஒது பண்ணாக்க ஒரு கலர் இங்கே கொடுத்துக்கோங்க. நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே சச்சே இருக்கா அது கில் போயிட்டு இதில் ஸ்டிரப்ஸ்னு வந்து பண்ணாக்க டைப் படிங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடஸ்ட் இந்த கில் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஃபஸ்ட்டு கவுண்ட் இருப்பாருங்க அது வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10க்குள்ளே வச்சுக்கோங்க, அதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல பிளிஞ்ச் அவுட் ஆஃபர் காட்சி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளேஸ் இருக்கும் அது கில் போயிட்டு இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 1.50 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆகிடுச்சா? இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம எடிட் பண்ண பாருங்கள். அந்த பேக்ரவுண்ட் லேயர் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பியில் இருக்குது அது கில் பண்ணுறீங்க. இப்போ அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்து விட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு சைடில் கலர் இருக்குது அது கில் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த கலர் பதிலாக நான் என்னோட பிக்கில் எடுக்கும்போது ஒரு கலர் வந்து பண்ண கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேலே வந்து பண்ணாக்க அந்த ஆர்ட்டையும் கீழே அந்த இமேஜையும் நீங்கள் பிரில் பார்த்துப்பீங்க. ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் விட்டு மீடியா விட்டு ஃபஸ்ட் இந்த ஆர்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லேயர் கில் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நேரத்தில் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த இன்னொரு இமேஜை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பண்ணாக்க கீழே. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணிக்கலாமா இதுவே? ஸோ அதுக்கு அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே சர்ச்சிங் இருக்கா கீழ் போயிட்டு மிரர்னு வந்து பண்ணாக்க டைப் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் இது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடசிட்டி இதை மட்டும் இங்கே கில் பண்ணால் ஆப்போசிட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே பேக் போயிட்டு இது ஒன்று கொஞ்சம் லேட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கலர் வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட் இமேஜ் நம்ம செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் முன்னே நம்ம வந்து பண்ணாக்க இம்சூட எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு இந்த மாதிரி வந்து பண்ண கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுவே ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபி போட்டு இதே எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த இமேஜுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இந்த 2 இமேஜுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா?
ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த ஆர்ட் இமேஜ் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா கீழ் போயிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க நான் லைட்டாக இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் நேராக. இப்போ இந்த 2 ஃபார்ம் சென்டர் நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கீழ் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க மறுபடியும் இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஃபார்ம் சென்டர் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கீழ் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த மியூசிக் நம்ம கீழ் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு கீஃபம், லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க எனக்கு இந்த சைடு லேட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஃபார்ம் சென்டர் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் கீழ் போயிட்டு இந்த கிராஃபை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஃபார்ம் போயிட்டு இதை கொஞ்சமாக நம்ம மூவ் ஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதை மட்டும் இந்த சைடுக்கு லைட்டாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஃபார்ம் சென்டர் நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் கீழ் போயிட்டு என்ன பண்ணால் அதே கிராஃபை இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அந்த லேயர் எல்லாத்துக்கும் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஃபேட் நோட்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்டே ஷோ ஆகும். இது எஃபெக்ட் தான் முன்னாடி நம்ம ஆட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட் அது நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் செல போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2த்தையும் வந்து பண்ணாக்க 0.3030 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பட்டனை கீழ் போயிட்டு காஃபி கொடுத்து அதுக்கு மேலே இருக்கிற 1 பட்டனா எல்லா லேயருக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்டை வந்து மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது உங்களுக்கு ஆடாச்சா. நெக்ஸ்ட் இந்த லேயர் நம்ம காப்பி பண்ணிட்டு அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து 1 பண்ணால் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி 6 லேயருக்கு அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட் அந்த லேயரின் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்த அந்த லேயர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கு குறிப்பு நீங்கள் கீழ் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பழைய பிக்கிங் கீழ் போயிட்டு மேலே டில்ட் ஆப்ஷனுக்காக கீழ் இப்போ டீல் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சு போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3rd ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, பிக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் கலரு அந்த ஃப்ரேம் வந்து பாருங்கள் அந்த சைடில் மூவ் பாருங்கள். ஸோ அதோடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு லேயர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு நான் என்னோடய பிக்கு லேட்டாகும் போது ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே லேயர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்குது அது கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த யூம்சூட் எஃபெக்ட் இருக்குது அது கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு இப்போ வந்து பண்ணாக்க இது பிக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ அதே சேமத்தில் அந்த இமேஜ் இருக்கா. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேயர் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம லிக்ஸ் போய்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த பிக்கு லேயர் கீழே வந்து பண்ணாக்க லிக்ஸ்னு ஒரு குரூப்பு கொடுத்துருப்போம். அந்த லேயர் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண எல்லா லேயருக்கும் மேல் நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அது நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து பண்ணாங்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே வந்து பண்ண சாங்கு கீழே ஒரு புல் கலர் இருக்கா இயும் இந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிஸ்ட் குரூப்புக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல லிஸ்ட் குரூப்பு வந்து பண்ணாக்க ஆஃபில் தானே இருக்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுக்குங்க. இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஆர்ட் ஃபிரேமிங் இருப்பாருங்க. ஸோ அதில் வந்து பண்ண அட்ஜன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நான் கரெக்டாக இருக்கான்றது வந்து பண்ணாக்க ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான்.
இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க 2 தான் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். ஸோ மீதி இருக்கிற எல்லாமே வந்து பண்ணாக்க நான் சொன்ன சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.